The topic is rolling on inclined plane. ஸோ யூனிட் 5ல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இன்க்ளைன் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளைன் பிளேன் அப்படின்னாலே சருகலாக இருக்கிறது, சாஞ்சு இருக்கிறது, சாய்வாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் உருண்டு போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியும் 2 ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு இது மேலே ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ், அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜி சைன் தீட்டா, அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜி காஸ் தீட்டா. எப்போவுமே உருண்டு வர ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஏன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுதோ அப்போ தான் அந்த இடத்துலேருந்து ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே மேக்ஸிமம் அட்டைன் பண்ணதால் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே மேக்ஸிமம் அட்டைன் பண்ணதால் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, இங்கே நமக்கு மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து எச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல எனக்கு சர்ஃபேஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு உருண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆங்கிள் ஃபார்மேஷன் நமக்கு எங்கேயுமே என்ன பண்ணாது, நடக்காது. அப்போது இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கிறதால தான் ஆங்கிள் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம காம்போனண்ட் ரிசால்வ் ஆகும்போது இங்கே ஃபார்ம் ஆகுறது நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போது இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவை என்னது, இந்த சர்ஃபேஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட் உருண்டு வந்ததுக்கும் இருக்க ஹைட்டு ப்ளஸ் எந்த சைடு, எந்த டேரக்ஷன், சைன் தீட்டா இந்த பக்கம் இருக்க இந்த ரிசால்வ் பண்ண காம்போனன்ட் சைடு தான் அது போதும். எம்ஜின்றது அந்த மாஸை பொறுத்து, ஆக்சலரேஷன் பொறுத்து நம்ம ஆங்கிளை வந்து பிரிச்சிருக்கோம். பட் இதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா தான். அப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், பிகினிங்கில் இதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், h டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ இதுக்கப்புறம் ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன் எம்ஜி சைன் தீட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். எம்ஜி சைன் தீட்டா என்னது, சப்போர்ட்டிங் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு இந்த எஃப்எஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போசிங் ஃபோர்ஸ். எஃப்எஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நியூட்டனுடைய செகண்ட்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நமக்கு தேவை இதுதான், இந்த 2 காம்போனன்ட் நமக்கு தேவையில்ல. நார்மலும் இதுவும் நமக்கு வந்து ஆப்போசிட் நேச்சர், அது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதால இட் கேன்சல் ஈச் அதர். ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி சைன் தீட்டாவும் இதுவும் தான். அப்போ எம்ஜி சைன் தீட்டா இந்த மைனஸ் ஃப்ரிக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நான் மைனஸ் எஃப்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு தான் இங்கே ஆக்ட் ஆகிற எனக்கு ஃபோர்ஸ். அப்போது எஃப் இருக்க வேண்டிய இடத்துல எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் is equal to MA and keep this equation as 1. ஸோ நமக்கு தெரியும் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து டார்க்கை வந்து செட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஃபார்முலாவை நம்ம முன்னாடியே வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில். RF is equal to I alpha. இப்போது RF is equal to I alphaவை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி A is equal to R alpha, இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யூனிட் 5ல் வந்து நல்லா பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு ஒருவேளை இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் ஆல்ஃபாவை இங்கே வச்சுட்டு இந்த ஆர் என்ன பண்ணிவிடுவேன், டிவிஷனில் கொண்டு போயிடுவேன். இந்த ஆர் என்ன பண்ணிவிடுவேன், நான் டிவிஷனில் கொண்டு போயிடுவேன். அப்போ இது எனக்கு என்ன ஆகும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A/R அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ I இஸ் ஈக்குவல் டு MK ஸ்கொயர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேயே நம்ம பார்த்துருப்போம். அதே இதுவை வந்து நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம், அதாவது அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டாப்பிக்கோடைய அந்த டிவிஷன் சப்டிவிஷன்லேயே நம்ம வந்து இந்த வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இப்போது என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 2ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எதில் அப்ளை பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்து இங்கே எழுதிக்கலாமா, ஒரு வாட்டி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் இது 2 அப்படின்னு சொல்லி நேம் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வராது. அப்போது RF இஸ் ஈக்குவல் டு ஐ இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் நம்ம, MK ஸ்கொயர், ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் நம்ம, A/R. ஸோ MK ஸ்கொயர் A/Rன்றது நம்ம என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ RF இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த K ஸ்கொயரை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ஏவை நான் என்ன பண்ணுறேன் வெளியவும் கொண்டு வரேன். அப்போ நான் அப்படி கொண்டு வந்தேன்னா MA K ஸ்கொயர் பை R ஸ்கொயர் அப்படின்னு வரும். R ஸ்கொயர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆறு இங்கே இருக்க ஆறையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணி K ஸ்கொயர் பை R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அப்போ F இஸ் ஈக்குவல் டு MA K ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஸோ கீப் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னென்னு பண்ணுங்கள், 3ஆக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா, ஃபஸ்ட்டு MG sin θ மைனஸ் F இஸ் ஈக்குவல் டு MA. அப்போ MG sin θ
மைனஸ் எஃபோட வேல்யூ மைனஸ் போட்டாச்சு. எஃபோட வேல்யூ என்னது இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம், எம்ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போது இந்த மைனஸ் எம்ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை நான் அந்த சைடு ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எம்ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இப்போ ரெண்டு எம்ஏ இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு எம்ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். நம்ம காமனாக எடுக்கும்போது நமக்கு ஒரு 1 வரணும், நான் அதை ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். ஸோ பட் ஆனால் நான் அதை போட்டால் நான் பின்னாடி போட்டிருக்கேங்க. கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். ஏன்னா நம்ம காமனாக எடுத்ததால் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 1 வரும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த எம்மையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். எனக்கு தேவை இந்த ஏ தான். அதனால் என்ன பண்ணிடுறேன், இதை நான் அப்படியே டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ நான் 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு வரும். இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷனுடைய வேல்யூ. ஸோ இது ஒரு மார்க். அடுத்து இப்போது அந்த பாடி ஃபஸ்ட்டு நமக்கு ரெஸ்ட்டில் தானே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பாடி நம்ம கரெக்டாக எங்கேன்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது, ரெஸ்ட்டில் தானே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு நான் என்னென்னு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு எடுத்துக்கிறேன். யூவோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன், நான் 0ன்னு எடுத்துட்டேன். இப்போ கைனமேட்டிக்கோட தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணி வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கைனமேட்டிக்கோட தேர்ட் ஈக்குவேஷன் என்னது பாருங்கள், வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ இருக்கிற இடத்துல என்ன போடணும்னு சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆனதால் 0. அப்போ 0 ப்ளஸ் 2க்கு 2 போட்டாச்சு, ஏக்கு ஏ போட்டாச்சு. எஸ்ஸோட வேல்யூ என்னது முன்னாடி நம்ம பார்த்தோமா, ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எஸ்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2a, ஏன்னா 0 நம்ம போட தேவையில்ல, மிச்சம் என்னது, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஹெச் பை சைன் தீட்டா. வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா, ஏவோட வேல்யூ எது, இதுதானே ஏவோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் h பை சைன் தீட்டான்னு வரும். இப்போ இந்த இடத்துல நான் இந்த சைன் தீட்டாவையும் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு ரூட்டாக மாறிடும். அப்போ 2gh டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். கீப் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் 5. இப்போ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி டைம் டேக்கன். To find this time taken value, I am going to use kinematic first equation. என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறதில்ல யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு, டைமை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஓகேங்களா, இதுலேயும் நம்ம யூவோட வேல்யூ 0 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ v இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஏடி. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஏடி மட்டும் தானே இருக்கும். இந்த ஈக்குவேஷன் நான் இப்படி மாற்றலாமா, ஆக்சலரேஷன் வேணும்னா v பை டின்னு மாற்றலாம். இந்த டீயை நான் டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம். இல்லை எனக்கு டி தான் வேணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு மாற்றிக்கலாம், ஏவை டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம், v பை ஏ, அண்ட் கீப் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் 6. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் 5ஐயும் 4ஐயும், ஈக்குவேஷன் 5ன்றது வியோட வேல்யூ, 4 அப்படின்றது ஏவோட வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், வி பை ஏ ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே டி இஸ் ஈக்குவல் டு வி பை ஏ. ஸோ உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கேன். அப்போ வியோட வேல்யூவும் ஏவோட வேல்யூவும் போட போகிறோம். வியோட வேல்யூ என்னது 2gh டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டினாமினேட்டர் நான் மல்டிப்ளைல கொண்டு போனேன்னா எனக்கு ரெசிப்ரோக்கல் இங்கே நடக்கும். அதாவது இந்த ஜி சைன் தீட்டா டினாமினேட்டருக்கும் இந்த 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எனக்கு நியூமரேட்டருக்கும் போயிடும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் ஒரு 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரித்து √3 × √3ன்னு எழுதலாம். அதே மாதிரி 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரித்து √4 × √4ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆல்ரெடி ரூட்டில் இருக்குது. இந்த வேல்யூவை நான் என்னென்னு பண்ணி போகிறேன், இப்போ இது 3ன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் √3 × √3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நான் 2 வாட்டி என்ன பண்ணிக்க போகிறேன், ரூட்டில் எழுதிக்க போகிறேன். அப்போது இந்த 2gh இந்த வேல்யூவை போட்டாச்சு. இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், 2 வாட்டி ரூட்டில் எழுத போகிறேன். அப்போ அந்த வேல்யூவை அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, 2 வாட்டி ரூட்டில் எழுதிருங்க. ஏன் அப்படின்னா 3ஐ √3 × √3ன்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கலாம், 2 வாட்டி ரூட்டில் எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேன்சல் ஆகும், இந்த ஜிக்கு இந்த ஜி கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த ஜிக்கு இந்த ஜி நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 1 ப்ளஸ் கே ஸ்கொயருக்கு இந்த 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் என்ன ஆகிடும், நமக்கு பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்காங்க, 2h போட்டாச்சு, 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அதையும் நம்ம இங்கே போட்டாச்சு, டிவைடட் பை இங்கே ஒரே ஒரு ஜி தான் இருக்குது அதையும் போட்டாச்சு. பட் இங்கே ஒரு சைன் தீட்டா இங்கே ஒரு சைன் தீட்டா, அப்போ நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டீயோட வேல்யூ என்னது, ரூட்டை போட மறக்கக்கூடாது. ஏன்னா 3மே ரூட்டு, நீங்கள் எதுலேயுமே ரூட் போட மறந்தீங்கன்னா நமக்கு மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெரிவேஷன் போட்டாலே போதும். ஸோ t is equal to √2h 1 plus k square by r square divided by g sin square theta. ஸோ இவ்வளோ தான் ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேன், ரொம்ப சிம்பிள்.
ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.